ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். விமர்சனங்களுக்கு விஜய் பதிலடி. நேற்று நடந்த இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்களுடைய அனல் பறக்கும் பேச்சு அனைவரையும் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. நான் ஏதோ சம்பிரதாயத்துக்காக நான் அரசியல் பண்ண வரலைங்க. மக்களுடைய உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய உணர்ச்சிகளுக்காகவும் உணர்வுகளுக்காகவும் மதிப்பளிக்கக்கூடிய வகையில் நம்முடைய அரசியல் பயணம் இருக்கணுன்றதுனால தான் இந்த தாவேக்காவை நான் தொடங்கியிருக்கிறேன். ஏதோ ட்விட்டரில் ஒரு அறிக்கை கொடுக்குறதோ, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்துட்டு சம்பிரதாயத்துக்காக நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்வதற்கு நான் வரவில்லை. மழை நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஒரு செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்து முகநூல்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் போட்டு நான் லைக் வாங்குறதுக்காக வரலைங்க. இது ஒரு சம்பிரதாயம் படி இது செய்யக்கூடிய விஷயம். அவருடைய உரிமைகளுக்காக நான் போராடக்கூடிய ஒருவனாகத்தான் இந்த களத்தில் நான் இறங்கியிருக்கிறேன் அப்படின்னு நேரடியாக அதிரடி காட்டக்கூடிய அனல் பறக்கும் பேச்சு நேற்று நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் தெரிக்க விட்டு பேசியிருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் அனைத்து தலைவர்களையும் உற்று நோக்கக்கூடிய வகையில் இருந்தது. இதில் பல விஷயங்கள் பேசினார். ஒரு மாபெரும் தமிழக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு நிலை கண்டு நான் ரொம்ப வேதனைப்படுறேன், மன குறுகிறேன் அப்படிங்கிற அளவில் விஜய் அவர்களுடைய வருத்தம் இருக்கிறது. இருவரும் கட்சிகள் தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சி செய்கிறாங்க. மக்களுக்காக என்ன சமூக நீதி, சமூக அக்கறை என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையில் விஜயனுடைய அரசியல் பயணம் இருக்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. வேங்க வயல் பிரச்சனை முதற்கொண்டு மணிப்பூர் பிரச்சனை முதற்கொண்டு விஜய் அவர்கள் மத்திய அரசை நேரடியாக குற்றம் சாட்டி சாடி பேசுகிறதும், மாநில அரசை நேரடியாக கடுமையாக தாக்குறதும் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் அனல் தெரித்த ஒரு விஜய் அவர்களுடைய பேச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு எப்படி பிரம்மாண்டமாக வெற்றிகரமாக நடத்தி முடித்தாரோ அதுபோன்று ஒரு சின்ன மாநாடாக, ஒரு மினி மாநாடாக இந்த நூல் வெளியீட்டு விழாங்கிறது அமைந்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நூல் வெளியீட்டு விழா விஜய் அவர்களுக்காகவே உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிற அளவில் இன்னைக்கு பேசுகின்ற பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இந்த இடத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த அம்பேத்கர் நூலை வெளியீட்டு விழாவிற்கு அவர் வந்திருக்க வேண்டும். இப்படி ஒரு மாபெரும் நூலை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஏன் வரவில்லை? அப்படி ஒரு நெருக்கடியா? கூட்டணி கட்சியில் இருந்து அவரால் வரக்கூட முடியாத அளவிற்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறதா, ஒரு நெருக்கடி இருக்கிறதா? ஆனால் அவர் இங்கே வரவில்லை என்றாலும் அவருடைய மனதை இந்த மேடையிலே தான் இருக்கும், இந்த நிகழ்ச்சியிலே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம் சொல்லிட்டு விஜய் அவர்களுடைய உரையை முடித்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு பேச்சை விஜய் அவர்கள் பேசுவாரா? இப்படி இந்த அளவுக்கெல்லாம் அரசியல் பேசுவாரா? இவ்வளோ ஆழமான அரசியல், ஆழமான கருத்துக்களை இவர் பேசுவாரா அப்படின்னா நிச்சயமாக பேசுவங்க அப்படின்னு தன்னை நிரூபித்து காட்டி கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பல விமர்சனங்கள் அந்த மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது வந்தது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் களத்தில் இறங்கி நலத்திட்ட உதவிகள் பண்ணுறாங்க. மக்களை நேரடி சந்தித்து அவர்களுடைய குறை நிறைகளை கேட்டு அவருடைய வருத்தங்களை கேட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் களத்தில் இறங்கவே இல்லை, நேரில் வரவே இல்லை. இவர் அலுவலகத்திலே வச்சு பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு 200-300 பேரை கூப்பிட்டு வச்சு அவர்களுக்கு அரிசி பருப்பு கொடுக்குற அப்படிங்கிற பேரில் ஒரு நலத்திட்ட உதவிகள் வழங்கினாரு. நேரில் வந்தால் தானே அரசியல் காலம், நேரில் வந்தால் தானே அரசியல் நிலவரம் தெரியும் அப்படின்னு பல விமர்சனங்கள் சமூக வலைதளத்திலும் சரி ஊடகத்தின் வாயிலாக முன்வைத்தார்கள். அதற்கும் விமர்சனங்களுக்கும் விஜய் அவர்கள் பதிலடி கொடுக்குற வகையில் ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. நான் சம்பிரதாயத்துக்காக நான் செய்ய வரலைங்க, நான் உணர்வுபூர்வமாக மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்குற வகையில் ஒரு நபராக இருக்கணும், அப்படி அந்த வகையில் தான் இருக்கிறேனே தவிர நான் ஏதோ ஒரு சம்பிரதாயத்துக்காக நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சுட்டு வந்துட்டேன் அதனால் நான் இதை ஃபோட்டோ போட்டேங்கிறதுக்காக அந்த ஒரு விஷயத்துக்கு நான் அரசியலை முன்னெடுக்கவில்லை அப்படிங்கிற பார்வையில் விஜய் அவருடைய அந்த விளக்கங்கள் விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்குற வகையில் அவருடைய பேச்சு இருந்தது. இந்த அம்பேத்கரனுடைய நூல் வெளியீட்டு விழா மேடைங்கிறது வரலாற்றில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வாக நேற்று நடந்து முடிந்தது. இதில் பல்வேறு கருத்துக்களை விஜய் அவர்களுடைய அரசியலை ஆழமாக தெளிவாக ஒரு பொறுமையாக நிதானமாக அவருடைய அரசியல் பேச்சு இருந்தது. ஒரு தலைவனுக்கு அழகு, அது அரசியல் கட்சி தலைவனாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தை நடத்துகின்ற ஒரு தலைவனாக இருக்கலாம், இல்லை குடும்பத்தை நடத்துகின்ற ஒரு தலைவனாக இருக்கலாம். எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும், எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும், எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அதை நிர்வகிக்கின்ற, அதை வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த தலைவனுக்கு பேச்சாற்றல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பேச்சாற்றல் கூட ஒரு பொறுமையாக நிதானமாக ஆழமாக
அந்த கருத்துக்களை உள்வாங்கி மக்கள்கிட்ட கடத்துகின்ற ஒரு செயலில் தீவிரம் காட்டக்கூடிய ஒரு அறிவாற்றல் கொண்ட ஒரு ஞாபக சக்தி கொண்ட ஒரு நபராக, ஒரு பேச்சாற்றல் கொண்ட ஒரு நபராக அந்த தலைவனுக்கு இருந்தால் அந்த நிறுவனமும் சரி, அந்த கட்சியும் சரி, அந்த குடும்பமும் சரி சீராகவும் சிறப்பாகவும் அமையும். இதில் எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்கள், கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருந்து கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருந்து அவருக்கு அத்தனை தகுதிகளும் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தலைமை பண்பு அவருக்கு இருக்குதுங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். முதல் மாநில மாநாட்டிலேயே எல்லோரும் வியக்கின்ற வகையில் விஜய் அவர்கள் இப்படி பேசுவாரா, இந்த அளவுக்கு பேசிட்டாருங்க, மாசாக பேசிட்டாருங்க, தெறிக்க விட்டு பேசிட்டாருங்க. நாம ஏதோ விஜய் அவர்கள் ஏதோ அமைதியாக வருவாங்க. பல பேட்டிகளில் சினிமா பேட்டிகளை பார்த்துருப்பாங்க மக்கள் எல்லோரும். விஜய் அவர்கள் எப்பவுமே சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாக்கா அமைதியாக இருப்பாருங்க, யார்கிட்டையும் பேச மாட்டாருங்க, ரொம்ப காமாக இருப்பாருங்க, அந்த அளவுக்கு யார்கிட்டையும் ரொம்ப க்ளோஸாக போய் பேச மாட்டாருன்னு சொல்லப்பட்ட விஜய் அவர்கள், ஆனால் அந்த முதல் மாநில மாநாட்டில் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அரசியலினுடைய கட்சியை பிரகடனப்படுத்தக்கூடிய அந்த இடத்துல விஜய் அவர்களுடைய பேச்சு அனல் தெறிக்குகின்ற வகையில் அந்த பேச்சு இருந்தது. தமிழகம் மற்றும் இல்லை உலகமே உற்று பார்க்கக்கூடிய அளவில் அவருடைய முதல் மாநில மாநாடு வெற்றி மாநாடு, மாபெரும் வெற்றி மாநாடாக அமைந்தது. இனி யாராவது புதிய கட்சி தொடங்கி அரசியல் கட்சி தொடங்கணும்னு இப்படி ஒரு மாநாடு அவர்களால் போட முடியுமா? இதை பீட் பண்ணக்கூடிய வகையில் ஒரு மாநாடு நடத்த முடியுமா? இதே அளவுலையாவது இந்த மாநாடு லெவலுக்காவது அவங்களால் பண்ண முடியுமாங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம்தான். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மாநாடை நடத்தி வெற்றி பெற்ற விஜய் அவர்கள் அடுத்து இந்த நிகழ்ச்சியில் பொது வெளியில் பேசுகின்ற ஒரு பேச்சு, அவருடைய அனல் பறக்கும் பேச்சு, இது முதல் பேச்சு. இப்போ நிறைய பேர் விமர்சனங்கள் வச்சாங்க. சீமான் அவர்கள் கூட ஒரு கருத்து சொன்னாங்க, அவர் களத்தில் வரட்டுங்க, தம்பி விஜய் அவர்கள் களத்துக்கு வரட்டும், மக்களை சந்திக்கட்டும், ப்ரெஸ் மீடியாவை சந்திக்கட்டும், அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு விஜய் அவர்கள் பதில் சொல்லட்டும், அவர் என்ன பேசுகிறாரு, எப்படி பேசுகிறாரு, ஏன் பேசணும், இது ஏன் பேசக்கூடாதுன்னு களத்தில் வந்தால் தானங்க மக்கள் குறித்து என்னென்ன பிரச்சனைகள் பேச போகிறாருன்னு தெரியும். அப்போ அங்கே பேசுகின்ற போது தான் தன்னுடைய நிலைப்பாடு, தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ சீமான் அவர்கள் பல நேரங்களில் விமர்சனம் பண்ணாங்க, சமூக வலைதளத்திலும் அந்த விமர்சனங்கள் இருந்தது. அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற வகையில் அவருடைய பேச்சு திறமை, அவருடைய ஒட்டுமொத்தமான அரசியல் ஆழமான ஒரு கருத்து அவருக்கு இருக்கு, அரசியல் பார்வை இருக்கு, அரசியலுடைய அவருடைய கணக்கு வியூகங்களை சரியாக வகுத்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி அவருக்கு தெளிவாக பேச முடியும், அரசியல் ஆற்றலோட பேச முடியுங்கிறத இரண்டாவது மேடையிலேயே அவர் நிரூபித்து விட்டார். இனி அடுத்தடுத்த அரசியல் வியூகங்களில் அடுத்தடுத்து மக்களை சந்திக்க போகின்ற நடைபயணமோ தமிழகம் முழுக்கும் ஒரு நடைபயணத்தை மேற்கொள்வதற்கும் தமிழக வெற்றி கழகம் தீவிரமான ஒரு ஏற்பாட்டில் இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழாவில் அம்பேத்கர் மேடையில் தெறிக்கி விட்டு அனல் பறக்க கொண்ட பேசிய விஜய் அவர்கள் அனைத்து மக்களாலும் அனைத்து தலைவர்களாலும் ஈர்க்கப்படுகின்ற ஒரு மாபெரும் தலைவராக உருவாகி கொண்டிருக்கிறார். அனைத்து மக்களும் உற்று நோக்கக்கூடிய இந்த விஜய் அவர்களுடைய பேச்சினால் அடுத்தடுத்த அரசியல் மாற்றங்கள் நடக்கும். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கை கோட்பாடின் அடிப்படையில் விஜய் அவர்களுடைய அரசியல் கணக்கு, அரசியல் வியூகம் இருக்கிறது. இதற்கு பின்புலமாக அச்சாரமாக ஆதவர்ஜினா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர். ஆனால் விஜய் அவர்களை எப்படியாவது விசிகா, தாவேகா, அதிமுக இப்படின்னு ஒரு மிக கூட்டணி அமைக்கிறதுல தீவிரம் காட்டக்கூடிய ஆதவர்ஜினா 2026 சட்டமன்ற தேர்தலில் இது நடந்தே தீரும், இந்த மாபெரும் கூட்டணி அமைந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு தீவிர முயற்சியில பல பேர் முயற்சி பண்ணுறாங்க. அதில் முக்கிய புள்ளியாக ஆதவர்ஜினா செயல்படுவார் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.